வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் ஓஜி. நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, WWE என்ன பண்ணாங்க, என்ன நடத்துனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ராண்டி ஆட்டன் தான் வராரு. ராண்டி ஆட்டன் வரதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் ராண்டி ஆட்டன் மற்றும் பேட் மேக்கஃபியை பிடிச்சி வச்சுக்கிட்டு, பேட் நீ வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், கான்ட்ராக்ட் சைன் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் பேசலாம், கொஞ்சம் ரூமுக்கு வரியான்னு கேட்குறாரு. இப்போ ராண்டி ஆட்டன் சொல்லாரு, உன்னுடைய கான்ட்ராக்டை நீ வந்து தனியாக பேசிக்க, இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த கோடி ரோட்ஸ் கிட்ட சொல்லணும், அதனால் நீ பார்த்துக்கோ நண்பா அப்படிங்கிற மாதிரி பேட் மேக்கஃபி கிட்ட அவருடைய கான்ட்ராக்டை பற்றி சொல்லிவிட்டு ராண்டி ஆட்டன் மெயின் ஸ்டேஜில் ப்ரமோ பேசுறதுக்காக வராரு. ராண்டி ஆட்டன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் எடுத்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. ராண்டி ஆட்டன் என்ன பேசுகிறாருன்னா, கோடி நீ ஒரு நல்ல சாம்பியன் தான், பட் ஆனால் உனக்குள்ளே இருக்கிற உண்மையான ரூபம் அப்படிங்கிறது கெட்டது. இப்போ மக்கள் மத்தியில் நான் கெட்டவனாக இருக்கலாம், ஆனால் நான் கலப்படமே இல்லை, நான் வந்து உண்மையான ஒரு வில்லனாக இருக்கிறேன். ஆனால் நீ வந்து ஒரு பொய்யான வில்லன். இதை எனக்கு யார் சொன்னா தெரியுமா? என்னுடைய நண்பன் கெவின் ஓவன்ஸ் சொன்னான். கெவின் ஓவன்ஸும் நானும் உனக்கு எவ்வளோ நெருக்கமான நண்பர்கள் தெரியும். நீ WWE சாம்பியன்ஷிப்பை ரெஸ்ல்மேனியாவில் வின் பண்ணும்போது உன்னை தோல் மேலே தூக்கி கொண்டாடினல நானும் கெவின் ஓவன்ஸும் ஒருத்தன். ஆனால் அப்படிப்பட்ட கெவினே உன்னை அட்டாக் பண்ணும்போது எதுக்காக இப்படி அட்டாக் பண்ணுறான்? நம்ம கோடி ரோட்ஸ் நம்ம நண்பன்ல, நண்பனை அடிக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நானும் கெவின் ஓவன்ஸ்கிட்ட கேட்டு கெவின் ஓவன்ஸ் கூட சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் நான் இப்போது கெவினோட இடத்துலேருந்து யோசிக்கும் போது எல்லாமே கெவின் பண்ணது சரி தான். உண்மையிலேயே கோடி நீ வந்து தப்பான ஆள், உன்கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்கக்கூடாது. நீ வழக்கம் போல் என்ன தான் ஃபேமிலி ட்ராமா போட்டு இந்த சாம்பியன்ஷிப்பை மீண்டும் தக்க வச்சுக்கணும்னு நினச்சாலும் ஒன்று புரிஞ்சுக்கோ, ஆர்கேஓ எவ்ரிபடி, என்னை தடுக்க வந்த எல்லாருக்கும் நான் ஆர்கேஓ போடுவேன். ரெஸ்ல்மேனியாவில் இந்த லாஸ் வேகாஸ் அரங்கத்தை விட்டு போகும்போது என்னுடைய ஷோல்டரில் உன்னுடைய டைட்டிலும் உன்னுடைய ரத்தமும் இருக்கும், அதில் 15 டைம் சாம்பியன் அப்படிங்கிற எழுத்தை நான் பொறிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆட்டன் ப்ரோமோ பேசிட்டு இந்த இடத்த விட்டு போறாரு. போகும்போது பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆட்டன் அண்ட் பேட் மேக்கஃபி கார்டு எடுத்துட்டு இன்னொரு முக்கியமான ஆளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி யாரை பார்க்க போகிறாங்கன்னு தான் தெரில, ஏதாவது ட்விஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். கெவின் ஓவன்ஸோட பேரை வேறு ராண்டி ஆட்டன் பேசியிருக்காரு. கெவின் ஓவன்ஸ் வந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கப்புறமா பல வருடமாகவே பார்த்தீங்கன்னா சவாட் எழுத்துக்கிட்டு இருந்த சோலோ சிக்காவோட எம்எஃப்டிக்கும் அங்குலாவுடைய ஒயிட் சிக்குமான ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் ஆரம்பிக்குது. ஆக்சுவலி சோலோ சிக்காவை கூட இருக்கிற டாமாட்டாங்க இந்த டீமை விட்டு சில நாட்களாகவே விலகி இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக்ஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் ரிசல்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா பலியாடு அப்படிங்கிறது மாமா அவுடி தான். அங்குல் அவுடி ரிங்கில் மாட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா டாமாட்டாங்க ஃபினிஷரை போட்டு அங்குலவுடைய பீட் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக சமோன் ஸ்பைக்கை அங்குலவுடிக்கு போட்டு ரொம்பவே க்ளீனாக சோலோ சிக்காவா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. அதாவது சோலோ சிக்காவா ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. இது ஒரு முறை இல்லை, இதுக்கு முன்னாடி அவங்க தான் வின் பண்ணாங்க. இந்த முறையும் சோலோ சிக்காவோட டீம் தான் வெற்றி பெற்றிருக்குது. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா டாமாட்டாங்க பார்க்காரு, ஏன்னா நான் தான் இன்னைக்கு வந்து அங்குலவுடைய பின்ஃபால் பண்ணி வின் பண்ண வேண்டியது, ஆனால் நீ பின்ஃபால் பண்ணி வின் பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவத்தோடு பார்க்குறாரு. பட் நான் சோலோ சிக்காவோ அதெல்லாம் கண்டுக்காமல் தான் டீம் மெம்பர்ஸை கூட்டிகிட்டு இன்றைக்கி நம்ம வெற்றி பெற்றுட்டோம், அதை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் ட்ரூத்து சும்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆஸ்காவோடைய பேச்சை கேட்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை இன்றைக்கி நியூ டேக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலி ஆஸ்கா அப்படிங்கிறது யாரை சொல்கிறாரு அப்படிங்கிறது டேமியனுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நீ யாரை சொல்கிறது எனக்கு தெரியுது, நீ டேன் ஹவுசனை பற்றி தான் சொல்கிற, டேன் ஹவுசன் வந்து அவன்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா வார்னிங் பண்ணுறாரு. பட் ஆனால் டேன் ஹவுசனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நான் பேசினது ஆஸ்கா கூட தான் அப்படிங்கிற மாதிரி ட்ரூத் இன்னும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாரு. ட்ரூத்து உன்னுடைய கான்ஃபிடன்ஸ் உண்மையிலே வேறையா? அதே மாதிரி மிஸ்ஸுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் நடக்குது. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, எதுக்கு என்கேஜ்மெண்ட் செக்மெண்ட் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த இடத்துக்கு டேன் ஹவுசன் வந்து மிஸ்ஸை பார்த்து நீ சபிக்கப்பட்டிருக்கிற, யுவர் கிராஸ்ட் அப்படின்னு சொல்லுவார்ல, அப்போ அந்த இடத்துல அவருடைய ஒய்ஃப் இருப்பாங்க, அது அவரை பார்த்து நீ சபிக்கப்பட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கேக்கு அவங்க முகத்தில் அப்பிடுச்சு. நான் சொன்னேன்ல சபிக்கப்பட்டுருச்சுன்னு, வெண்ணிலா கேக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நக்கிட்டு போகிறாருங்க நம்ம டேன் ஹவுசன். அதுக்கப்புறமா திடீர்னு பேக் ஸ்டேஜில் பார்த்தா ஒரு போலீஸ் கார் ஸ்ட்ரைட்டாக WWEயோடைய மெயின் ஷோவுக்கு வருது.
அப்படியே என்ட்ரன்ஸ்க்கே வந்துடுச்சுங்க. சரி உள்ளே யார் இருக்கா பார்த்தா நம்ம செல்லாக்குட்டி ஜேக்கஃபாட்டோ இன்னைக்கு செமையான ஒரு ப்ரோமோ பேசுகிறாரு. லாஸ்ட் நைட்டு வந்து ட்ரூ மாக்கிண்டர் என்னை கொடூரமாக அட்டாக் பண்ணியிருப்பான். விலங்கால என்னை கை கட்டி போட்டு அடிச்சிருப்பான், நெஞ்சில் அடிச்சிருப்பான், என்னுடைய கால் அட்டாக் பண்ணியிருப்பான், ஏன் என்ன ரூத்ரட்டாக அட்டாக் பண்ணியிருப்பான். ஒன்று புரிஞ்சுக்கோ, இது வந்து லாஸ்ட் நைட் ஆஃப் த ட்ரூ மாக்கிண்டர். ட்ரூ நீ போன வாரம் எனக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தியோ, அதாவது விலங்கு எடுத்து என்னுடைய கையில் மாட்டி என்னை எப்படி சித்திரவதை பண்ணி அடிச்சியோ, இதே பனிஷ்மெண்ட்டை நாளைக்கு நான் உனக்கு கொடுப்பேன். அதாவது நீ பண்ணதில் ஒரு துளி கூட மிச்சம் வைக்காமல் அதே பனிஷ்மெண்ட்டை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கஃபாட் சொல்லியிருக்காரு. ஸோ ஜேக்கஃபாட் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க கைஸ். விலங்கை வச்சு எப்படி நம்ம ட்ரூ மாக்கிண்டர் ஜேக்கஃபாட் அட்டாக் பண்ணாரோ, அதே மாதிரி ட்ரூவை விலங்குல மாட்டி விட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கஃபாட் சொல்லியிருக்காரு. இது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் அலெக்சா பிளிஸ் அண்ட் ஷார்லட் ஃப்ளேர் அவங்களுடைய டாக் டீம் மேட்சுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. டைரா வெல்கிரியா பெய்லி ரொம்பவே ஆட்டம் போட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இன்றைக்கி நம்ம ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குது, கண்டிப்பாக இதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரசல்மேனியாவில் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படிங்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறாங்க. அப்புறம் நான் டேமியன் ப்ரீஸும் ட்ரூத்தும் சேர்ந்து ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச், அதுவும் நியூ டேக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னோம்ல, அந்த மேட்ச் தான் நடக்குது. ஆக்சுவலி இது ஒரு WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இதில் நம்ம நியூ டே வந்து ராலேருந்து ஸ்மாக்டவுன் வந்துருக்குறாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து ரசல்மேனியா வீக் அப்படிங்கிறதுனால வந்துருக்குறாங்க. ஓகே, இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம கோஃபி கிங்ஸ்டனும் ட்ரூத்தும் முன்னாள் டாக் டீம் சாம்பியன்ஸ், முன்னாள் டாக் டீம் பார்ட்னர்ஸ் வேறு. இந்த மேட்சை பார்த்தோன்னா ட்ரூத்துக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு போல இருக்குது. இடைப்பட்ட நேரத்துலேயே டேமியன் ப்ரீஸை மறந்துட்டு கரெக்டாக நம்ம கோஃபி கிங்ஸ்டன்ட்டை போய் டேப் அவுட் பண்ணு, நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி கோஃபி கிங்ஸ்டன்ட்டை போகிறாரு. நான் இன்னைக்கு உன்னுடைய டாக் டீம் பார்ட்னர் இல்லையா, உன்னுடைய டாக் டீம் பார்ட்னர் டேமியன் ப்ரீஸ்ன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்காரு ட்ரூத்து. உண்மையிலேயே ட்ரூத்தை வச்சு இந்த மேட்ச் ரொம்பவே ஃபன்னாக போகுது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜான்சனுடைய ரசிகன் நான் தான் அப்படிங்கிறத ட்ரூத் வீழ்த்தி இந்த மேட்ச் ரொம்பவே கிளீனாகவே பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றாங்க. ஸோ டேமியன் ப்ரீஸ் அண்ட் ஆட்ரூத்துக்கு ரெசல்மேனியா மேட்ச் இல்லை அப்படிங்கிறது வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இவங்களுடைய டாக் டீம் டிவிஷன் தற்போதைக்கு இருக்குது. அப்புறம் தேவையில்லாத ராணி, ஏன்னா ஸ்மாக்டவுன் சொல்லிட்டு கடந்த 2 வாரமாகவே பார்த்தீங்கன்னா ராலையும் ஸ்மாக்டவுன்லையும் இந்த உமன் சாம்பியன்ஷிப்பான ஸ்டோரியை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலாக ரோமன் ரெயின்ஸை வர வச்சிருக்கலாம். ஸோ ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஜேர்கார்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து பர்சனலி வந்து எனக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு நிறைய பண்ணிட்ட, ஈவன் என்னுடைய ஃப்ரெண்டான இயோ ஸ்கையை கூட அட்டாக் பண்ணியிருக்கிற, எல்லாத்தையும் விட்டு தள்ளு. உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக நான் ரசல்மேனியாவில் உன்னை எதிர்த்து மோதுறேன், நான் சாம்பரை வின் பண்ணேன், ரசல்மேனியாவில் கூட மோதுறேன் அப்படிங்கிறத தாண்டிலும் நீ பர்சனலாக என்னை நிறைய காயப்படுத்திட்டேன், அதனால் நானும் வந்து பர்சனலி உன்னை ரசல்மேனியாவில் கொடூரமாக தாக்கி உன்கிட்ட இருக்க உமன் சாம்பியன்ஷிப்பை என் பக்கம் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீ கனவுலையும் நினச்சாலும் நடக்காது, உன்னோட ட்ரீம் முழுக்க டாமினிக் மிஸ்டீரியோ கூட தான் இருக்கும், ஏன் கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப் உங்ககிட்ட வராது அப்படிங்கிற மாதிரி ஜேட்கார்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாமாட்டாங்கோடைய நடக்க வைக்க சரியில்லை, அதனால் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு டாலாட்டாங்கா கிட்ட சோலோ சிக்காவா ஒரு மிகப்பெரிய அட்வைஸை போடுறாரு. அதே மாதிரி டாலாட்டாங்கா இன்றைக்கி ஆண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டர் ராயலில் வெற்றி பெறணுமா, அதனால் தான் டீமில் இருக்கிற யாருமே அந்த மேட்ச்சில் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. டாமாட்டாங்காக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ஏன்னா அவர் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பார் போல இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி எம்எஃப்டி டீமில் இருந்து பங்கேற்கிற ஒரே ஆள் நம்மளுடைய டாலாட்டாங்கா தான். அதுக்கப்புறமா உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச். ஆக்சுவலி நேற்றுக்கு WWE என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜூலியா வில் டிஃபெண்ட் ஃபார் த டிஃபினிஷன் யுனைடெட் சாம்பியன்ஷிப். ஸோ அதில் தான் வந்து நியூ சாம்பியனாக இவங்க ஆவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஒரு அப்டேட்டில் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எப்போ நடத்த வேண்டாம், ஆஃப்டர் ரசல்மேனியா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்சை மட்டும் நடத்தினாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்தது. ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லி ஆகணும், இந்த கண்டெண்டர் மேட்ச்சில் யார் பங்கேற்றானா, ஜோர்டன் கிரேஸ். நீ உயிரோடு இருக்கிறியா, ஏன்னா பல நாட்கள் ஆச்சு உன்னை பார்த்து. ஸோ இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஜோர்டன் கிரேஸை ரொம்பவே க்ளீனாகவே பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச் நடந்திருக்க தேவையே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபியூட் இருக்குது. ஸோ இந்த ஃபியூடை வச்சே பார்த்தீங்கன்னா டிஃபினிஷன் நம்பர் 1 கண்டெண்டராக இருந்து டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூலியா கூட மோதி ஒரு நியூ சாம்பியனாக இருந்திருந்தா, ஸோ பிஃபோர் ஸ்மாக்டவுன் ஒரு நியூ சாம்பியனாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் WWE அப்படி நடத்தாமல் இன்றைக்கி ஜூலியாவை ஒரு நம்பர் 1 கண்டெண்டராக மட்டுமே செலக்ட் ஆகி பண்ணியிருக்கிறாங்க. ரசல்மேனியாக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக டிஃபினிஷேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலியாவை எதிர்த்து மோத போகிறாங்க. கடைசியில் ரசல்மேனியாவில் அக்காவுக்கு மேட்ச் இல்லாமல் ஆக்கிட்டீங்களாடா. அப்புறம் ட்ரிக் வில்லியம்ஸோடைய நேரம். ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா சாமி சேனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாமி சேன் வராரு. சாமி சேன் வரலங்க,
செத்து போன நாதாரி மாதிரி ஒரு பொம்மை தான் வருது. இது அப்படியே பார்க்கறதுக்கு வேறு ஏதோ மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுதான் சாமி ஜெயினா. சாமி ஜெயின் பார்க்கறதுக்கு இப்படியா இருக்கிறாரு. தன்னை பங்கமாக கலாய்க்கிறதை உணர்ந்த சாமி ஜெயின் இந்த இடத்துக்கு வந்துட்டார். சாமி ஜெயின் ட்ரிக் வில்லியம்ஸுக்கு ஒரு அட்வைஸ் போடுறாரு. நான் பார்ப்பா, என்னுடைய ஃபஸ்ட்டு ரெசல்மேனியா வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக நான் அந்த லேடர் மேட்ச் நான் அதில் வந்து தோற்று தான் போனேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக ரெசல்மேனியாவில் என்னோடய ஃபஸ்ட் மேட்ச் இருந்தது. ஸோ நான் அப்போ தோற்று போனேன். ஸோ உன்னோடைய ஃபஸ்ட்டு ரெசல்மேனியாலே நீ சாம்பியன் ஆகணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான். பட் ஆனால் அதுக்கு நேர்மையை முயற்சி பண்ணு, குறுக்கு வழியில் யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயின் ட்ரிக் வில்லியம்ஸை பார்த்து பேச, ட்ரிக் வில்லியம்ஸ் நான் கண்டிப்பாக இந்த அரங்கத்தை விட்டு போகும்போது லாஸ் வேகஸில் நியூ யூஎஸ் சாம்பியனாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சாமி ஜெயின் அட்டாக் பண்ணுறாரு. சாமி ஜெயின் ட்ரிக் வில்லியம்ஸை அட்டாக் பண்ணிட்டாரு. அட்டாக் பண்ணிவிட்டு தன்னை கலாய்க்கிற மாதிரி ஒரு பொம்மை இருந்ததில்ல, அந்த பொம்மைக்கு பார்த்தீங்கன்னா லூனிட்டிக் ஃபினிஷரையும் போட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது பின்னாடி அடிபட்டு கிடந்த ட்ரிக் வில்லியம்ஸ் இப்போ கொஞ்சம் சுயநலவு வந்து சாமி ஜெயினை திருப்பி அட்டாக் செய்து விட்டு அவர்கிட்ட இருக்க யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை நீ என்ன வேணால் சொல்லி இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஏன் கிட்ட தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில் தூக்கி காட்டியிருக்காரு. இதே தூக்கி காட்டிங்க தலைவரே திங்கக்கிழமை நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா திங்கக்கிழமை தானே நமக்கு ரெசல்மேனியா. ஸோ அதில் தான் சாமி ஜெயினுக்கும் ட்ரிக் வில்லியம்ஸும் மேட்ச் நடக்குது. ஸோ அதில் வெற்றி பெறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஷார்லட் ஃப்ளேர் அண்ட் அலெக்சா பிளிஸ் டாக் டீமாக இணைஞ்சு லைரா வேலியா பேகில் கேங்ஸ்டர் டாக் டீம் மேட்ச் விளையாட போகிறாங்க. உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக ஒரு ஃபேட்டல் 4-வே பார்த்தீங்கன்னா நாளைக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இதில் என்ன ஒரு சோகமான விஷயம்னா நிக்கி பெல்லாக்கு இன்ஜுரி ஆயிருக்குதான். பட் ஆனால் எப்படி இதில் பங்கேற்க போகிறாங்கன்னு தெரில. சரி, இந்த மேட்சும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா பெரிய பாப்பா அதாங்க லாஸ்ட் லெஜண்ட் மற்றும் நயா ஜாக்ஸ் வந்து இந்த 2 டீமையும் பார்த்தீங்கன்னா படாத பாடுபடுத்தி அடின்னு அடித்து நாங்கள் தான் கெத்து டிவிஷன் அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஆக்சுவலி இப்படி அடிச்சு தான் நிக்கி பெல்லாக்கு இப்போ இன்ஜுரி ஆகிருக்குது. நிக்கி பெல்லா ரெசல்மேனியாவில் வருவாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி லைரா வெல்கேரியா பேலி ஷார்லட் ஃப்ளேர் எல்லாரையும் துவம்சம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டீம் வந்து ரெசல்மேனியாவில் டைட்டில் ரீட்டைன் பண்ணிடுவாங்களோ. அதுக்கப்புறமா ஹேண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டில் ராயல் மேட்ச். இந்த பேட்டில் ராயலில் ஸ்மாக்டவுனில் இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டார்ஸுமே பங்கேற்றிருந்தாங்க. மெயினாக ராய்ஸ்கி அண்ட் NXT சூப்பர் ஸ்டாரான ஜோ ஹென்ரி இவங்க 2 பேரும் மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்து வந்திருந்தாங்க. மற்றபடி அலிஸ்டா பிளாக்லாம் இந்த ரிங்கில் இருந்தாருங்க. அலிஸ்டா பிளாக்கு உனக்கு இப்படி ஒரு நிலைமையா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா எல்லா டாக்டின் டிவிஷன் சின்ஸ்கே நாக்கமுரா கூட இதுக்குள்ளே தான் கும்மி அடிக்கிறாரா. சரி தான், இந்த பேட்டில் ராயல் மேட்ச் நடக்குது. அண்ட் இந்த பேட்டில் ராயலை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ராய்ஸ்கி இருக்கிறார்ல அவரும் டாலா டாங்காவும் இருக்கிறாரு. ஸோ ஃபைனலி டாலா டாங்காவை எலிமினேட் பண்ணி இந்த மேட்ச்சில் ராய்ஸ்கிரியை ஹேண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டில் வின் பண்ணிட்டாரு. WWE போன வாரம் தான் பார்த்தீங்கன்னா டெபியூட் மேட்ச் விளையாடினாரு. இன்றைக்கி ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டில் வெற்றி பெற்றார். கூடிய சீக்கிரம் டைட்டிலையும் வின் பண்ணிடுவார் போல இருக்குதா. கோடி ரோட்ஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை ரேண்டி ஆர்டன் கூட மோத போகிறாரு. அதை எதிர்த்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் பேசும்போது அந்த இடத்துக்கு CM பங்க் வராரு. பிகாஸ் பங்க் அண்ட் கோடி ரோட்ஸ் இதுக்கப்புறம் சாம்பியனாக இருப்பாங்களான்னு தெரில. கடைசியாக நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பேசிக்கலான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பங்கை பார்த்து சொல்லியிருக்காரு. அதாவது நீ வந்து பயப்படாத, ஒரு காலத்தில் இப்படி பயந்த ஆள் தான் ஷான் மைக்கேல், ஆனால் அவர் மிஸ்டர் ரெசல்மேனியா அப்படிங்கிற பேரே வாங்கினார். ஸோ மிஸ்டர் ரெசல்மேனியா நியூவாட்டு ஒருத்தர் உருவாக போகிறாரு, அது நீ தான். ஸோ அதுக்கு ஆயத்தப்படுத்திடு அப்படிங்கிற மாதிரி சொல்லார். ஸோ CM பங்க் நாளைக்கு நடக்க போகிற ரெசல்மேனியாவில் நியூ மிஸ்டர் ரெசல்மேனியாவை ஆவாராம். இது நம்ம கோடி ரோட்ஸோடைய நம்பிக்கை. ஸோ அது நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட இன்றைக்கி ஸ்மாக்டவுனை முடிச்சிட்டாங்க. ஸ்மாக்டவுன் ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கிறத லைக் ஷேர் கமெண்ட் மூலியமாக தெரிவிங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரெசல்மேனியாவில் சந்திக்கலாமா.